தேங்க்ஸ் டா. எனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க. இல்லனா என்னோட ப்ரொஃபஷன், என்னோட லைஃப் எல்லாமே போயிருக்கும். நீங்க வேற பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு. எனக்கு ஏற்கனவே தெரியுங்க நீங்க ஒண்ணுமே தப்பு பண்ணிருக்க மாட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டா. இல்லங்க நிறைய கிறுக்குத்தனம் பண்ணிருக்கிறேன். இந்த குரலை மட்டும் நான் மறக்கவே மாட்டேங்க. நீங்க என்ன ஞாபகம் வச்சிருப்பீங்களா? ஏங்க என்ன விஷயங்க? இல்ல, எனக்கு கோர்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2-3 நாள்ல நான் ஊருக்கு கிளம்பிடுவேன். அப்புறம் பாப்பமா இல்லையான்னு தெரியல. அதான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு தோணுச்சு. என்னங்க? ஒரு தடவை உன்னை நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். மறுபடியும் உன்னை கேக்குற உரிமை எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா ஆனா மனசுல கேட்கணும்னு தோணுது. இப்ப கூட 2-3 நாளா உன்னை பார்க்கலையா, ஏதோ நீ என்னை சுத்தி இருக்கணும்னு ஃபீல் ஆகுது. ஐ திங்க் உன்னை நான் லவ் பண்றேன்னு நினைக்கிறேன்டா. எப்போ எப்படின்னு தெரியல, ஆனா உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. That's it. நீ என்ன ஃபீல் பண்றேன்னு எனக்கு தெரியல. டைம் எடுத்துக்கோ, யோசிச்சு சொல்லு. தப்புன்னு நினைச்சேன்னா we will be good friends, okay? But I love. நீ யோசி. But I love you. நல்லா யோசி. Think about it. I'll be waiting, okay? Yeah! பொல்லாத்துக்கு இருக்கு பிடிச்சிருக்கு எனக்கு. கண்ண காது மப்பையெல்லாம் சிவங்குது, கால ரெண்டும் வானம் மேல தவங்குது. சும்மா நீ பார்த்தாலே சொக்கி நிக்குது, சூரியனை பொடிச்சுக்கிட்டே சக்தி வருது. சும்மா நீ பார்த்தாலே சொக்கி நிக்குது, சூரியனை பொடிச்சுக்கிட்டே சக்தி வருது. பொல்லாத்துக்கு இருக்கு பிடிச்சிருக்கு எனக்கு. கண்ண காது மப்பையெல்லாம் சிவங்குது, கால ரெண்டும் வானம் மேல தவங்குது. எப்பவோ நான் தொலைச்ச கடிதம் என் வீட்டுக்கு மறுபடி வருது. நேத்து வர இருட்டான உலகம் இப்போ 1000 பண்ணுங்கள் தருது. உனது மூச்சு காத்தா என் மூச்சில் நானும் கலப்பேன். ஒரு நொடியில் பல வருஷம் வாழ்ந்து நடியாடி. ராக்கெட்டில் நான் ஏறி வாரேன், உன்னை வானத்தில் வாழ வைக்க போறேன். கண்ணத்தில கோலம் போட போறேன், பெக்கசை நான் எல்லாம் விட போறேன். மழையிலையும் நினைச்சா என் பதத்தில் போர்வை தருவேன். இடைவெளி இல்லாம இருப்போம் மடி அடியே.
வானி பார்த்தாலே சொக்கி நிக்குது சூரியனை பொடிச்சுக்கிட்டு சக்தி வருது பொல்லாதுக்கு இருக்கு புடிச்சிருக்கு எனக்கு கண்ணுக்காக மொக்கையெல்லாம் சிவங்குது கால ரெண்டும் வானம் மேல தவங்குது என்னம்மா திடீர்னு எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? இப்படிதான் எனக்கும் ஒண்ணு புரியல. செல்வம் வந்து சொன்னப்போ என்ன என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையே. நீ செல்வத்தை படிப்பு முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொல்லியாமே. ரொம்ப சந்தோஷமா. நமக்கு குழந்தை இல்லையே, ஏதாவது ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கலான்னு உங்க அப்பா சொன்னப்பெல்லாம் வேண்டாங்க, எப்படி அது நம்ம குழந்தையாகும்னு சொன்னேன். ஒரு நாள் உன்னை கொண்டு வந்து நிறுத்தினாரு. அப்படியே உன்னை கட்டி அணைச்சுக்கிட்டேன். நீ என் ரத்தத்துல இருந்து பிறந்திருந்தாலும் இப்படி தோணிருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஒரு அம்மாவா ஓரளவுக்கு நீ ஆசைப்பட்டதெல்லாம் நான் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். உன் அம்மாவா ஆசைப்படுறது ஒண்ணுதாம்மா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ என் கூடவே இருக்கணும். எப்படியும் நீ செல்வத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கடைசி வரைக்கும் நீ என் கூட தானே இருப்பேன். எனக்கு அது போதும். உனக்கும் படிப்பு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன். உன்னை கூட்டிட்டு போன கையோட நிச்சயம் பண்ணிக்கலாம். அப்புறம் உனக்கு எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்ப பண்ணிக்க. நிச்சயத்துக்கு வாங்க வேண்டியதெல்லாம் நாங்க இன்னைக்கே வாங்கிடுறோம். நீயும் ரெடி ஆயிக்கா. நாளைக்கு நம்ம ஊருக்கு போறோம். சரியா? வாங்க நம்ம போலாம். என்னம்மா நீ வந்த படபடன்னு பேசிக்கிட்டே இருக்க, அவ்வளவு ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. முதல்ல நீங்க கிளம்புங்க, நிறைய வேலை இருக்கு. வரேம்மா. வாங்க. டேய் செல்வம், வழி அத வாடா. அண்ணே, என்ன சொல்லு. அந்த பையன் முருகன் ஒரு மார்க்கமா தெரியறான். அவனு ஒரு போடு போட்டா தானே சரியா வரும். ஏய், எல்லா பொண்ணு பின்னாடி ஒரு பையன் சுத்துறது சகஜம் தான்டா. அதான் சென்டிமெண்டா லாக் பண்றோம்ல, எல்லாம் கரெக்ட் ஆயிடும். சரிண்ணே. டேய் அண்ணே, இதுக்கப்புறம் அவனை ஊர்ல பார்த்தேன். அப்போ அவன் மனசுல அம்மதம் இருக்கு. அந்த அர்த்தம் நாய் அடிக்கிற மாதிரி அவன் அடிச்சு கொள்ளணும். என் ஊரு கேட்கறதுக்கு யாரும் இல்ல. இனிமேல் என் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். நீங்க நீங்க ஒரு டாக்டர், நான் ஒரு சாதாரண கொரியர் பாய்ங்க. உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு எனக்கு அருகதை கிடையாது. என்ன போய் நீங்க லவ் பண்ணுறது வெளியே தெரிஞ்சா காமெடியா சிரிப்பாங்க. சரி, அப்ப நான் லவ் லெட்டர் கொடுக்குறப்ப நம்ம எல்லாம் ஒரே ஸ்கூலு, ஒரே ஊரு, எல்லாருமே சமம்னு நினைச்சிட்டேன். ஆனா நீங்க இப்ப பண்ணது தப்புதாங்க. நான் உங்களோட எந்த விதத்துல நான் உங்களோட சமமா இருக்கேன் சொல்லுங்க.
எனக்கு பக்குவப்படாத வயசு. உன்னை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டேன். வேண்டான்னு சொன்னா எவ்வளவு வலிக்கும்னு எனக்கு இன்னைக்குதான் தெரியுது. உன்னை ஒரு தடவை இல்ல 2வது தடவையும் வேண்டான்னு சொன்னா நீ எப்படி தாங்கிக்க போற? அது பரவாயில்லைங்க, பழகி போச்சு. நான் என்னடா பண்றது? இந்த வாழ்க்கையில முடிவெடுக்கிற உரிமை எனக்கு எல்லாமே போயிடுச்சு. சாரிடா. என்னங்க நீங்க என்கிட்ட போய், அட நான் சந்தோஷமா தாங்க இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை தாங்க இருந்துச்சு, என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு தடவை மறுபடியும் உங்களை பாத்துற மாட்டேன்னு ஏங்கிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா பாருங்க, நீங்களே வந்து என்கிட்ட பேசி பழகி அதுவும் என்ன லவ் வேற பண்றீங்கன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு இதுவே போதும், எனக்கு இதுவே ரொம்ப ஜாஸ்திங்க. நான்லாம் இந்த கண்ணுல விழுந்த தூசி மாதிரிங்க, தொடச்சிட்டு போயிட்டே இருக்கணும். நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் இல்லை. நீங்க கிளம்புங்க. நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். சாரிடா. வித்தியாசமா தான் இருக்கு. நீ அவளை காதலிக்கும் போதும் சேர முடியல, அவ உன்னை காதலிக்கும் போதும் சேர முடியல. முதல் தடவை உன் வாழ்க்கையை இழந்த, இப்போ உன்னையே இழந்து நிக்கிற. மறக்கணும்னு தான் ஆண்டவன் மனசு வச்சிருக்கான். பட் ஒரு ஃப்ரெண்டா என்னோட அட்வைஸ், அவளை நீ மறக்காத. என் மனசு சொல்லுது, ஐ ஹாவ் a strong feeling நீதான் வேணும்னு. அவ கண்டிப்பா உன்னை தேடி வருவா. ஹே, டோன்ட் லூஸ் ஹோப். டேய் மாப்ள, நான் தான்டா சோனமுத்து பேசுறேன். என்னடா? ஒண்ணும் இல்லடா, நான் ராமநாதபுரத்துல இருந்து தான் பேசுறேன். சொல்றா. இந்த நாள் எதேச்சியா அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன்டா. காய்ச்சல்னு தனியா கஷ்டப்பட்டு கிடந்துச்சு. அப்புறமா நம்ம பசங்க எல்லாம் சேர்ந்து தான் ஒத்தாசையா இருந்தோம்டா. இப்ப எப்படிடா இருக்காங்க? பரவாயில்லடா, வீட்டுக்கு போலான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் நீ ஒரு தடவை வந்துட்டு போ. டேய் முருகா, உன்னை பத்தி தான்டா பொழுதுனைக்கு அம்மா கவலைப்பட்டு கிடக்காங்க. ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போ என்ன. இந்த வீட்டுல முருகா, என்னடா இப்படி திடுதிப்புன்னு வந்து நிக்கிற? காய்ச்சலா? ஒரு போன் போட்டுருந்தா நானே வந்திருப்பேன்ல. இப்ப எப்படிமா இருக்க? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, சும்மா உடம்பு சுடுதேன்னு ஆஸ்பத்திரி வரைக்கும் போனேன். அங்க உன் பசங்க என்ன நோயாளியாவே ஆக்கிட்டானுங்க. உனக்கு போன் போட்டு சொல்லாதுகடான்னு சொன்னேனே, சொல்லிட்டானுங்களா? அதை விடு, நீ எப்படிப்பா இருக்க? நான் நல்லாதாம்மா இருக்கேன். உள்ள வா வா. வாங்க. நீ ஃபாரின் போறேன்னு சொன்னியா, எனக்கே உன்னை பார்க்கணும் போல ஆசையா இருந்துச்சு. நல்ல வேளை நீயே வந்துட்ட. வந்துட்டானுங்க பாரு. டேய் எப்படா இருக்க? நல்லா இருக்கியா மாப்பு? என்னடா? டேய் பீச்சுக்கு போனியாடா? பஜ்ஜி சுண்டெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே. ஹேய், என்னடா நீ இன்னும் திருந்தவே இல்லையா? சரிம்மா, அப்ப நான் இன்னைக்கே கிளம்புறேம்மா. என்னடா இது வந்தது வராதுமா கிளம்புறேங்கிற? பசங்க கூட வந்திருக்காங்க, வெளியே போயிட்டு வாங்க, சாப்பாடு ரெடி பண்றேன். நாம எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு எம்பிட்டு நாளாச்சு. சொல்லுங்கப்பா. வா மாப்ள, வா கிளம்பா.